ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? என்னதான் நம்மளுக்கு கவலைகள், கஷ்டங்கள் வந்தாலுமே நம்மளால இந்த வேலையை விட முடியாதுங்க. ஏன்னா இந்த வேலை நம்மளுக்கு பிடிச்ச வேலைங்க. இவங்களாலேயும் நம்மளை விட்டுட்டு இருக்க முடியாது, நம்மளாலேயும் இவங்கள விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் இவ்வளோ ஒரு பாச பிணைப்பு இருக்குன்னு நாமளே யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோங்க. என்னதான் இது வில்லேஜா இருந்தாலும் நெறைய பேர் எதுக்கும்மா இந்த வேலை? அதுவும் நீ பொண்ணு வேற, நம்மளுக்கெல்லாம் இந்த வேலை தேவையான்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில ஒருத்தவங்க பால் கறக்கும் முறை வீடியோ போட சொல்லியிருந்தாங்கங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நம்மளுக்கெல்லாம் ஒரு கமெண்ட் வராதான்னு நெனச்சிட்டு இருக்கிற காலத்தில போய் நம்மளுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணா நாம சும்மா இருப்போமாங்க? தப்போ சரியோ, நாங்க சொல்றது சரின்னு பட்டாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஏதாவது தவறா செஞ்சிருந்தாலும் சொல்லுங்க. நாங்க திருத்திக்கிறோம். சரி வாங்கங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாம எப்பயுமே முதல்ல மாட்ட சுத்தி சுத்தமா வச்சிருக்கணுங்க. நாம இயற்கையான சூழல்ல வச்சிருக்கிறதுனால நம்ம மாடுகளுக்கு பெரிய தொந்தரவு எதுவும் வராதுங்க. நாம பண்ணைகள்ல வச்சிருக்கிற மாடுகளுக்கு தாங்க பராமரிப்பு அதிகம் தேவை. அதுக்குன்னு இந்த மாடுகளுக்கெல்லாம் பராமரிப்பு தேவையில்லன்னு சொல்லாதீங்க. எல்லா மாடுகளுக்குமே பராமரிப்புங்கிறது முக்கியம்தாங்க. எப்பொழுதுமே மாடுகளுக்கு நம்ம தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பால் கறக்க ஆரம்பிச்சாதாங்க மாடு நல்லா சிறப்புடும். நாங்கள் இங்கே இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதில் 20 மணி நேரம் தூங்குற ஆள் இந்த ஆள் தாங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே தாங்க இருக்கோம். இப்போ எங்களுக்கு பால் கறக்கிறதுங்கிற நேரம் ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா 2 மாடு சினையாக இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு பால் கறக்கிற வேலை கொஞ்சம் கம்மி தாங்க. முதல்ல மாட்டோட மடியை நல்லா கழுவி விட்டுறணுங்க. அதுக்கப்புறமா மாட்டோட அந்த காம்பை நல்லா உருவி உருவி விட்டால் அதுக்கப்புறமா மாடு சொரப்புடுங்க. சொரப்புட்டதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கையோட அழுத்தம் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க பால் வரும். நம்ம மெதுவாக இழுத்தோம்னா பால் கறக்குங்கிறது நம்மளுக்கு கை ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சுக்குங்க. ஒவ்வொரு மாடுகளுக்கு காம்பு நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு மாடுங்களுக்கு காம்பு ரொம்ப இறுக்கமாக இருக்குங்க. அதுக்கு நாம் விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக பால் கறக்கும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சாதுவான மாடாக இருந்தால் அது பக்கத்தில் போங்க. மற்றபடி டெரரான மாடாக இருந்தால் பக்கத்தில் போயிடாதீங்க. பேக் ஷாட்டு தான் வாங்கணும். எங்ககிட்ட 3 மாடு, 3 கன்னுக்குட்டி, ஒரு 10 ஆடு இருக்குங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு பொழுதே ஓடாதுங்க. அவங்களுக்கும் நாங்கள் இல்லாமல் பொழுதே ஓடாதுங்க. பொழுதன்னைக்கும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. இந்த மாடு பால் கறக்கும்போது அதிகமா நிக்கவே இல்லங்க. என்ன காரணம்னா, ஈக்கள் தொல்ல தாங்க. இந்த ஈக்கள் தொல்லை இருந்ததுனாலே மாடுகள் ஒழுங்கா தண்ணி குடிக்காதுங்க. அது மட்டும் இல்லாம தீனியும் நல்லா சாப்பிடாதுங்க. இதுக்கு நாம இயற்கை முறையிலே மருந்து கண்டுபிடிக்கலாங்க. நாங்க இப்போதைக்கு செயற்கை மருந்து இருக்குதுன்னு, செயற்கை மருந்து அடிச்சு விட்டுட்டோங்க. ஒரு ஆளுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா, எல்லா ஆளுக்குமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. சரின்னு எல்லாத்துக்குமே அடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா பால் ஊத்துறதுக்கு கிளம்பியாச்சுங்க. எங்க வீட்ல நீங்க எல்லா வகையான ஜீவராசிகளையும் பார்க்கலாங்க. ஆடு, மாடு, கோழி, நாய் எல்லாமே இருக்குங்க. சரின்னு பால்லாம் கொண்டு போய் ஊத்திட்டு, அதுக்கப்புறமா மாட்டெல்லாம் புடிச்சிட்டு காட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. காடு விட்டா வீடு, வீடு விட்டா காடு, காடு விட்டா மலை, இப்படியே தாங்க எங்க பொழப்பு போகுது. நாங்க கட்டியிருக்கிற லட்சணத்த பார்த்துட்டே நீங்க கேட்கலாங்க. "என்னம்மா தட்டறுத்து போட சங்கட்டப்பட்டுட்டு இப்படி கட்டி வச்சிருக்கீங்களான்னு?" கேட்காதீங்க. இந்த தட்டெல்லாம் வளரவே இல்லங்க. அதனால கொண்டு டைரக்ட்டாவே கட்டியாச்சுங்க. கொண்டு கட்டி மேயுமான்னு சொன்னா, மேயாம போஸ் குடுத்துட்ருக்காங்கங்க எங்க மீனாட்சி மேடம். மீனாட்சிங்கிற பேரு நல்லா இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்து காட்டுல நெல் ஊன்றதுக்காக உழவுலாம் ஓட்டி போட்டிருந்தாங்கங்க. அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். என் வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.